10 முறை தோற்ற சேலத்துக்காரர் எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேரடி சவால். எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மிக கடுமையான சவால் ஒன்றை விடுத்துள்ளார். சமீபத்திய பேட்டிகளில் நடிகர் விஜயின் அரசியல் வருகை குறித்து எடப்பாடி பழனிசாமி சில விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசிய விஜய், ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் விஜய் வெளியே வர மாட்டார் என்று 10 முறை தேர்தலில் தோற்ற அந்த சேலத்துக்காரர் சொல்கிறார். மக்கள் பிரச்சனைக்காக நான் எப்பொழுதும் களத்தில் நிற்க வேண்டும் என்றும் எனக்கு தெரியும். அரசியலுக்கு வந்த முதல் நாளிலிருந்தே மக்களின் துயரங்களில் பங்கெடுத்து வருகிறேன் என தெரிவித்தார் விஜய். எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் பலம் குறித்து கேள்வி எழுப்பிய விஜய், இத்தனை ஆண்டுகள் அரசியலில் இருப்பதாக சொல்லும் உங்களால் உங்கள் சொந்த மாவட்ட சேலத்தை தாண்டி தமிழ்நாட்டின் வேறு ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று வெற்றி பெற முடியுமா? நான் இன்று பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என 2 வெவ்வேறு தொகுதியில் துணிச்சலோடு போட்டியிடுகிறேன். உங்களுக்கு அந்த துணிச்சல் இருக்கிறதா என நேரடியாக சவால் விடுத்தார். தமிழகத்தில் நீண்ட காலமாக ஆட்சி செய்து வரும் திராவிட கட்சிகள் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தவறிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரண்டுமே மக்களின் நலனை விட தங்களது அதிகாரத்தையே பெரிதாக நினைக்கிறார்கள். இந்த 2 தீய சக்திகளுக்கும் மக்கள் இந்த தேர்தலில் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என தெரிவித்தார். 23ஆம் தேதி நடைபெறவுள்ள வாக்குப்பதிவில் விஜயின் இந்த நேரடி அரசியல் மோதல் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.